In today's session, we shall talk about normal distribution. The normal distribution history என்னன்னா, the normal distribution is also called as Gaussian distribution. பெரும்பாலும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு பேர் வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா புக்லையும் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை டேமாவர் இன் 1733 as a limiting case of binomial distribution. ஒரு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனை n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டின்னு நீங்கள் மாற்றும் பொழுது அது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வாக வரும். இதில் இன்னொருத்தனை கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற அவர் லேப்லாஸ். இட் வாஸ் ஆல்சோ நோன் டு லேப்லாஸ் நாட் லேட்டர் தென் 1744. இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 11 வருஷம் கழித்து இதே கான்செப்டை லேப்லாஸும் பேசியிருக்கிறார். பட் த்ரூ எ ஹிஸ்டாரிக்கல் எரர் இட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் டு காஸ் who was first made the reference to it in 1809. ஹிஸ்டாரிக்கல் எரர் மூலமாக காஸ் தான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் தப்பாக முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் பெரும்பாலும் நிறைய புக்கில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பதில் காஸின் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே த ஃபாதர் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டீமாவர். உங்களுக்கு டீமாவர் தேற்றம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமா தெரியல. e⁻i⁻θ = cos θ + i sin θ. இப்போ இந்த தேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். அவர் ஒரு டொமைனில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக இன்னொரு டொமைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அந்த இன்னொரு டொமைன் யாருன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். இது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கலில் ஏற்பட்ட ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கிளாஸினுடைய எண்டில் சொல்கிறேன். சரி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கார் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது பார்க்கறதுக்கு ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். இது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதுக்கான ஃபங்க்ஷன் f(x) = 1/(σ√2π e⁻−1/2 x - μ sigma the whole square). இதில் மியூங்கிறது மீனை ரெப்ரசன்ட் பண்ணுது. வேரியன்ஸ் வந்து σ², தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா. த கிராப் ஆஃப் த கர்வ் இஸ் ஷோன் அபவ் இஸ் எ பெல் ஷேப்டு கர்வ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணணும். எக்ஸ்னுடைய வேல்யூ மியூன்னு இருக்கும் பொழுது இசட்னுடைய வேல்யூ வந்து 0. இசட்னுடைய வேல்யூ நெகட்டிவாக இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ், இந்த சைடில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். எக்ஸ்னுடைய வேல்யூ மியூ. இதை நீங்கள் 100% பிரிச்சிங்கன்னா மியூ தான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. அதுக்கு ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்னுடைய வேல்யூஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். கீப் இன் மைண்ட், எக்ஸ்னுடைய வேல்யூ மியூனா இசட்னுடைய வேல்யூ வந்து 0. Standard normal distribution. A random variable x is called a standard normal variate if its mean is 0 and its standard deviation is unity. A normal distribution with the mean mu and the standard deviation sigma can be converted into a standard normal distribution. Standard normal distribution மாற்றலாம் by performing the change of scale and origin. The formula that enable us to change the x scale இருந்து z ஸ்கேலுக்கு மாற்றணும்னா zனுடைய வேல்யூ x - μ / sigma. இந்த ஃபார்முலா தான் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளுக்கு ஹீரோ. z = x - μ / sigma. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் f(z) இந்த ஆக்சிஸை பொறுத்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னா இதனுடைய ஏரியானுடைய வேல்யூ வந்து 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0.5 ஏரியா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடும் 0.5 ஏரியா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ்னுடைய வேல்யூ மியூ, இசட்னுடைய வேல்யூ வந்து 0. இந்த இடத்துல உங்களுக்கு ஏரியா தானே இசட்னுடைய வேல்யூ -0.8ன்னு எடுத்துப்போம். -0.8. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் -0.8 strictly less than z strictly less than 0. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் உள்ள ஏரியானுடைய ரீஜன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடில் அதே வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z 0.8 இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஜீரோவிலிருந்து அதே ப்ளஸ் 0.8. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் பாசிபிள். பிகாஸ் ரெண்டு சைடும் ஏரியா வந்து அதே ஈக்குவலாக 0.5 ரேஞ்சுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் நெகட்டிவில் -0.8 இசட் ஸ்ட்ரிக்ட்லி (0) நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆன்சர், அதே ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z strictly less than 0.8 இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த z டேபிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான z டேபிள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் கர்வ் வந்து ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எந்த லைனை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்குன்னா மீனை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதில் மீன், மீடியன், மோட் மூணுமே ஈக்குவல். த ஹைட் ஆஃப் த நார்மல் கர்வ் இஸ் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் இருக்குன்னா x = μங்கிற வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதனுடைய வேல்யூ 1/σ√π. இட் ஹஸ் ஒன்லி ஒன் மோட், ஒரு மோடு மட்டும்தான் இருக்குது. அதனால் அது யூனி மாடல். த நார்மல் கர்வ் இஸ் அசிம்ப்டோட்டிக் டு த பேஸ் லைன். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் x = μ ± σ. Since the curve is symmetrical about x = μ, the skewness வந்து 0 இருக்கும். A sample of 100 dairy battery cells tested to find the length of life produced by the following results. The mean உடைய value 12 hours and standard deviation 3 hours. Assuming the data to be normally distributed, what percentage of battery cells are expected to have life? More than 50 hours, less than 6 hours, between 10 and 14 hours. இதுக்கான ஃபார்முலா z = x - x bar divided by sigma. x barனு யூஸ் பண்ணலாம் அல்லது மியூங்கிற சிம்பிள் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணலாம். ஒரு சில புக்கில் மியூன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில x bar, ரெண்டும் சேம் மீனிங் தான். z = x - x bar divided by sigma. இதில் மீனுடைய வேல்யூ வந்து 12 divided by ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ வந்து 3. இப்போ இந்த இடத்துல எக்ஸனுடைய வேல்யூ 15. அதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது என்ன, இங்கே இசட்னுடைய வேல்யூ வந்து 0. சரி, எக்ஸனுடைய வேல்யூ வந்து 12, மீனுடைய வேல்யூ எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 12, இசட்னுடைய வேல்யூ வந்து 0. இதில் 12 - 12 வந்து 0ன்னு கிடைக்குங்களா. இப்போ கேஸ் 1 எக்ஸனுடைய வேல்யூ 15, இப்போ இசட்னுடைய வேல்யூ வந்து 1ன்னு வரும். இங்கே 15 - 12 divided by 3, 3ன்னு வரும், 3/3, ஆன்சர் இஸ் 1. இசட்னுடைய வேல்யூ வந்து 1. இப்போ ப்ராப்ளத்தில் ப்ராபபிலிட்டி ஆஃப் x strictly greater than 15, more than 15 hours. இப்போ இந்த எக்ஸை இசட்டாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் z strictly greater than 1ன்னு எழுதலாமா. இப்போ ப்ராப்ளத்தில் இது 1 அதிகமாக இருக்கிறது இந்த ரீஜியன். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இப்போ இது ஃபுல் ஏரியா வந்து 0.5, இது ஃபுல் ஏரியா வேல்யூ. இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 0லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆன்சரை இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த ஏரியானுடைய ரீஜன் வந்து கிடச்சிரும். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபுல் ஏரியானுடைய வேல்யூ வந்து 0.5. 0லேருந்து 1 வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அதை 0.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது, இது இப்போ ஒரு வேறு எக்ஸ்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியானுடைய ஆன்சர் வந்து கிடச்சிரும். 0.5 மைனஸ் 0 to 1, 1க்கான வேல்யூ வந்து 0.3413. இது நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் காலமாக பார்க்கும்பொழுது z = 1னுடைய வேல்யூ 0.3413ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இது 1, இது 0.00. இப்போ ஆன்சர் வந்து 0.3413ங்கிற வேல்யூ. இசட்னுடைய வேல்யூ 1ன்னு இருக்கும் பொழுது 0.3413ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். அதை 0.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.1587. இதை பர்சன்டேஜாக மாற்றும்போது 15.87%. இதே 1க்கான வேல்யூ இந்த இடத்துல 3413ன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
when xனுடைய வேல்யூ லெஸ் தென் 6 இருக்கும்பொழுது xனுடைய வேல்யூ 6னா நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகும், zனுடைய வேல்யூ வந்து -2 வந்து கிடைக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x strictly less than 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் z strictly less than -2, which is same as ப்ராபபிலிட்டி ஆஃப் z strictly less than -2. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் கண்டுபிடிக்கிறது. அதே ஆன்சர் 2 greater than infinity அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா 0.5 0.5ன்னு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் z strictly greater than 2, இந்த ஃபுல் ஏரியானுடைய வேல்யூ வந்து 0.5. அதில் எதை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும், 0விலேருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ 0விலேருந்து 2 வரைக்கும் 0.4712 இந்த வேல்யூ 0.4772. அது 0.5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.0228, 2.28%. சிமிலர்லி எக்ஸ்னுடைய வேல்யூ 10 போது இசட்னுடைய வேல்யூ -0.67, தென் எக்ஸ்னுடைய வேல்யூ 14 போது இசட்னுடைய வேல்யூ 0.67. எக்ஸ்னுடைய மதிப்பு 10க்கும் 14க்கு நடுவில் இருக்குது. அப்போ இசட்னுடைய வேல்யூ -0.67லேருந்து +0.67 வரைக்கும் இருக்குது. இப்போ -0.67லேருந்து 0 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவும் 0விலேருந்து 6.7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவும் 0.67 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவல். இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், 2 times ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z 0.67 எழுதுகிறேன். 0.67. இப்போ இதுக்கான வேல்யூ இது எப்படி பார்க்கணும், 0.6 அதுக்கு நேராக 0.7, 2.4886 இருக்குது, which is nearer to 0.2485. அது ரெண்டால் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 0.4970ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். 0.6 அதுக்கு நேராக இருக்கக்கூடிய 0.7 அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா 0.2485. 0.4970 the percentage 100 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 49.70%. In a sample of 1000 cases, the mean of a certain test is 14 and the standard deviation is 2.5. Assuming the distribution to be normal, find how many students scores between 12 and 15, how many scores above 18, how many scores below 8, how many scores 16. Now in the first case, scores between 12 and 15. x1 உடைய வேல்யூ 12 எடுத்துக்கு mu உடைய வேல்யூ 14 divided by 2.5, answer is -0.8. Then for x2 உடைய வேல்யூ 15 -4, answer is 2.5. இந்த டயக்ராம் எப்படி வரும்னா, mu உடைய வேல்யூ 14, z உடைய வேல்யூ 0, z1 உடைய வேல்யூ வந்து -0.8, z2 வேல்யூ 0.4. இப்போ இந்த ரீஜியனுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ -0.8லேருந்து 0 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, 0விலேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் -0.8 strictly less than z strictly less than 0. இதே ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z 0.8ங்கிற ஆன்சருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏரியா பிட்வீன் 0 to 0.8. அடுத்தது ஏரியா பிட்வீன் இதில் இந்த 0விலேருந்து 0.4 வரைக்கும், ஏரியா பிட்வீன் 0 to 0.4 இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். 0.8க்கான ஆன்சர் வந்து 0.2881. இந்த ஏரியா ஃபார் 0.4 0.1554. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிங்கன்னா 0.4435 மல்டிஃபிகேஷன் வித் 1000, ஆன்சர் இஸ் 444 அப்ராக்சிமேட்லி. 444 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் பிட்வீன் 12 and 15. How many students scores above 18? Z-னுடைய வேல்யூ 18 - 14 divided by 2.4, answer is 1.6. By area between 0.5
minus area between 0 to 1.6. Because of the reason mu நுடைய வேல்யூ 14, z நுடைய வேல்யூ 0, x நுடைய வேல்யூ வந்து 18. இப்போ 18 மார்க்கு மேலே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீஜன் வந்து இந்த ரீஜன் வரும். இப்போ x ஈக்குவல் டு 18 அது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து z நுடைய வேல்யூ 1.6, z நுடைய வேல்யூ 1.6. இப்போ இது எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x strictly greater than 18 which is equal probability of z strictly greater than 1.6. அதை எப்படி பிரிக்கலாம்னா இப்போ 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z 1.6. இந்த ஆன்சருக்கு ஈக்குவல். Now 0.5 minus 0.4452 answer is 0.0548. 1000 multiplication பண்ணிங்கன்னா 54.8, nearly 55 students scores above 18. Third question, how many students scores below 8? மியூக்கான வேல்யூ வந்து 14, இசட்னுடைய வேல்யூ வந்து 0. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்னுடைய வேல்யூ 8ன்னு வருமா? எக்ஸ்னுடைய வேல்யூ இஸ் 8. How many students scores below 8ன்னு கேட்டிருக்காங்க. So probability of x strictly less than 8 which is equal probability of z strictly less than minus 2.4. இந்த ரீஜன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இப்போ ஃபுல் ஏரியா 0.5, அதிலிருந்து 0 to 2.4 இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மை என்ன கண்டுபிடிக்கணும்? minus 2.4 strictly less than z strictly less than 0. ஆனால் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z 2.4 இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் 0.5லிருந்து ஏரியா பிட்வீன் 0 to 2.4, 2.4 அதுக்கான ஆன்சர் வந்து 0.4918. அதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.0082. 1000 மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 8.2, நியர்லி 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ஸ் பிலோ 8. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ஸ் 16ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 16 மிடில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15.5, ரைட் ஹேண்ட் சைடில் 16.5ன்னு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏன்னா 15.5க்கும் 16.5க்கும் நடுவில் தான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் பிட்வீன் 16ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். Now Z1 வேல்யூ 15.5 minus 14 divided by 2.5, answer is 0.6. Then for Z2 16.5 minus 14 divided by 2.5, answer is 1. Now the area between 0.6 and 1. இப்போ இந்த டயக்ராமில் மியூனுடைய வேல்யூ 14, இசட்னுடைய வேல்யூ 0, எக்ஸுனுடைய வேல்யூ 15. x1னுடைய வேல்யூ 15.5, x2னுடைய வேல்யூ 16.5. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் கூடிய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 15.5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இசட்னுடைய வேல்யூ 0.6, 16.5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இசட்னுடைய வேல்யூ வந்து 1. The probability of 0.6 strictly less than z strictly less than 1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z strictly less than 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 strictly less than z strictly 0.6. என்ன டயக்ராமில் இந்த இடம் 0.6, இந்த இடம் 1, இது z equal to 0. 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது 0லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னா இந்த ஏரியானுடைய மதிப்பு கிடைக்கும். ஐடியா வந்து என்னென்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாங்களா, அடுத்தது இசட்லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியானுடைய மதிப்பு வந்து கிடச்சிரும்.
0.6 to 1, 0.3413 minus 0.2257. Now the subtraction is 0.1156. The 0.6 kind of value there are 2257. 1 kind of value 1.03413. Now subtracting we get 0.1156. Multiplication with 1000. Nearly 116 students course between 16 marks வந்து எடுத்திருக்காங்க. The Abraham Demauer, known for his textbooks on probability theory, predicted his own death. He became more lethargic as he aged and noticed that he was sleeping an extra 15 minutes each day. He calculated that he would die on the day. His additional sleep time added up to 24 hours, which was November 27th, 1754. He was right. இந்த ஆப்ரஹாம் டீமவர் என்றவர் தன்னுடைய இறப்பு எண்ணிக்கை நடக்கும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருக்கிறார். அந்த 15 நிமிஷத்தை அவர் கால்குலேட் பண்ணி அதை ஒரு நாளாக கன்வெர்ட் பண்ணுறாரு. அந்த நாளாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அந்த நாள் அவருடைய வாழ்நாளில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. அந்த நாளில் தான் இறந்துருவோன்றதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இறந்த தேதி வந்து 27th, 1754. அவர் சொன்ன அந்த தேதியிலேயே டீமவர் வந்து இறந்துட்டார். இது ப்ராபபிலிட்டி தியரியை எந்த அளவுக்கு அவர் ரொம்ப உள்வாங்கி சிந்திச்சிருக்கணுன்றதுக்கான எக்ஸாம்பிள். Thank you so much for your listening and have a great time.